பிரம்மாண்டத்தின் மிகப்பெரிய விவாகத்திற்கு சிறப்பை சேர்க்க அனைத்து ரிஷிமார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் இருந்து அரசராகிய ஸ்ரீ நாராயணரின் பரம பக்தன் மகாராஜா மனு வந்து கொண்டிருக்கிறார். ஆயுஷ்மான் பவ. வைகுண்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த அற்புத விவாகத்தில் கலந்து கொள்வது என் பாக்கியமாகும். நான் பூஜிக்கும் ஸ்ரீ நாராயணர் மற்றும் தேவி லக்ஷ்மி எங்குள்ளார்கள்? அவர்களை முதலில் நான் தரிசிக்க விரும்புகிறேன். அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பிரபு, இது என் பாக்கியமாகும். பூலோகத்திலிருந்து இது பக்தர்களின் பரிசு. இந்த மஞ்சளை கொண்டு வரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிலும் வெற்றி உனக்கே. தேவி, திருமணத்தில் குறை இருக்கக்கூடாது என்று கூறினீர்களே, இப்பொழுது பாருங்கள், மகாராஜா மனுவின் அன்பளிப்பு, தூய்மையின் அடையாளம், உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தம் செய்யும் மஞ்சள் வந்துவிட்டது. இனி எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் நம்முடைய விவாகத்தில் தடங்களை ஏற்படுத்த முடியாது. நான் லக்ஷ்மியை மட்டுமல்லாது சுகம், சாமர்த்தியம் மற்றும் சமநிலையின் சுவாமியாவே. என் பலத்தை என்னவென்று நான் காட்டப் போகின்றேன். நான் லக்ஷ்மியையும் நாராயணனையும் பிரித்து விடுவேன். இந்த மஞ்சள் வைகுண்டத்தில் பரவட்டும். பக்தியின் அன்பு அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். ஆஹா, நம் தாயுடைய கட்டளை கிடைத்து விட்டது. மஞ்சளோடு நாம் இந்த சுபகாரியத்தை ஆரம்பித்து விடலாம்.
மஞ்சள் சுபகாரியத்தின் அடையாளமாகும் மகனே. ஆமாம் தாயே, அறிவேன். இது எனக்கு இன்னும் மங்களமாக அமையும். காரணம் இதை வைத்து ஹயக்ரீவனில் இருக்கும் நாராயணனுக்கு வெறும் வெற்றியின் சங்கு ஒலிக்கும் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த முடிவானது அசுர குலத்தையே உச்சத்தில் ஆழ்த்தப் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல சுபகாரியங்கள் நடக்கும். நிச்சயமாக தாயே. இந்த நிறம் தங்களுடையது, இந்த மகிழ்ச்சி தங்களுடையது. இதை நான் பூசவில்லை என்றால் இந்த மஞ்சள் திருவிழா முழுமையடையாது. என்ன செய்ய இருக்கிறீர்கள் நாராயணரே? எனக்கு மஞ்சள் பூச மாட்டீர்களா? சம்ருத்தியின் தேவியான லக்ஷ்மியின் அன்பு மற்றும் கிருபை ஒரே நொடியில் கிடைத்து விடாது நாராயணரே. அதற்கு அதற்கு தாயே, நான் எப்படி இருக்கிறேன்? இப்பொழுது என் மகன் லக்ஷ்மிக்கு பொருத்தமானவன். இல்லை இல்லை தாயே, அலங்காரத்தின் மிகப்பெரிய ஆபரணமானது இன்னும் மீதம் உள்ளது தாயே. இங்கு நாராயணரின் அலங்காரம் முடிந்தது. அதோடு இங்கு மகாதேவர் வந்தவுடன் நாராயணரின் ஊர்வலமும் முழுமையடைந்து விடும். மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வணங்குகிறோம் மகாதேவா. மனதார வரவேற்கிறோம் மகாதேவா. வாருங்கள் மகாதேவா.
லக்ஷ்மி நாராயணன் விவாகத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். இது என்ன நாராயணரே, நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள பாருங்கள். இன்று உங்களுக்கு விவாகம். நீங்கள் தான் நாயகர், அதனால் என்னை புகழ வேண்டாம். உங்கள் துணைவியாரை வரவேற்க தயாராகுங்கள். எந்த அளவிற்கு எளிமையாக லக்ஷ்மி நாராயணர் இணைந்திருக்கிறார்களோ அதே அளவிற்கு வியக்கும்படி லக்ஷ்மி நாராயணரின் விவாகமும் இந்த முழு சிருஷ்டியில் பெருமையோடு பேசப்பட வேண்டும். இந்த விவாகம் பிரபஞ்சத்தில் ஒரு பெண்ணிற்கும் ஒரு ஆணின் வாழ்வை முழுமையாக்கி சிறப்பித்துவிடும். நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விதிமுறைகளும் சந்தோஷங்களும் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கடைபிடிக்கப்படும். விதிமுறைகள் முடிந்து விட்டது நாராயணா. வாருங்கள், போகலாம். மணப்பெண் தயாராகி விட்டாரா? நான் உள்ளே சென்று பார்த்து விட்டு வருகிறேன். இந்த அஸ்திரத்தால் என்னுடைய அலங்காரம் முழுமையடைந்தது தாயே. இப்போது நான் லக்ஷ்மிக்கு நாராயணனாவதற்காக முழு தகுதியை அடைந்து விட்டேன். அஜனனா செய்த தவறை நீயும் செய்து விடாதே அயக்ரீவா. ஒரு தாய் தன்னுடைய மகனின் விவாகத்திற்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நல்லதையே பேச வேண்டும். சுபகாரியத்தில் அமங்கலமாக பேசக்கூடாது தாயே. நீங்கள் உங்களுடைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும். அமங்கலமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நான் நாராயணனாக ஆவதற்கு, அதோடு லக்ஷ்மியை கொண்டு வருவதற்கு என்னை யாரும் தடுக்க முடியாது. யாராலும் இயலாது. ஹயக்ரீவனின் சூழ்ச்சி மற்றும் அவன் புது அஸ்திரத்தின் சக்தி நம் அசுர குலத்தின் வாழ்க்கையை மாற்றிவிடும். வாருங்கள் நாராயணரே, அமருங்கள். மகரிஷியாரே, இந்த நேரம் எவ்வளவு ஒரு அற்புதமான நேரம். ஒரு புறம் லக்ஷ்மி நாராயணர் விரைவில் ஒன்றாக இணைய இருக்கிறார்கள். அதோடு இன்னொரு புறம் அனைத்து உலகமும் இந்த வேதத்தின் மார்க்கமாக ஞானத்தின் சிறப்பை அடையப் போகிறது. அற்புதம். காத்திருப்பதும் ஒரு சோதனையாகவே அமைகிறது நாராயணரே. அதோடு விவாகம், அதுவும் சோதனையின் ஆதாரம்தான். இது உண்மைதானே? நன்றாக யோசித்து பதில் கூறுங்கள். யாருடைய சுபத்திலகத்தை இந்த இயற்கையை அமைத்துக் கொடுத்தது? அதோடு விவாகத்தின் மேடையில் மகாதேவரை அமர வைத்திருக்கிறார். பிரம்மதேவர் இந்த விவாகத்தின் மந்திரங்களை ஓதப் போகிறார். அவன் அனைத்து சோதனைகளுக்கும் தயாராக உள்ளான். அற்புதம்.
பிரம்மதேவரே, விதிமுறைகளை நீங்கள் தொடங்கிவிடலாம். என்னுடைய மாப்பிள்ளை விவாகத்திற்கு உற்சாகமாக ஆவலோடு காத்திருக்கிறார். நாராயணா, முதலாக அக்னி, பூமி, திசைகள் அனைத்தையும் வணங்குங்கள். நாராயணரே, அக்ஷதையை கையில் எடுத்து இந்த திருமணத்தின் தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மணப்பெண்ணிற்கு சிறந்த அலங்காரமாக அமைவது இந்த திலகம். இதுவே அடையாளம். அதாவது மணப்பெண் இல்லற வாழ்க்கைக்கு தயாராகிவிட்டார் என்று அர்த்தம். இந்த திலகத்தை அவள் வைத்தவுடன் அவள் அந்த குடும்பத்திற்காக சுகம், சௌபாகியம் மற்றும் சம்ருத்தியை கொண்டு வருவாள். மணப்பெண்ணை திருமண மேடைக்கு அழைத்து வாருங்கள். நாராயணா, சிருஷ்டியில் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் அன்னமாகும். அதனால் அக்ஷதையை கையில் எடுத்து ஒவ்வொரு பூஜையிலும் அன்னத்திற்கு இடமளித்து அதை கௌரவியுங்கள். நாராயணரே, இது அன்னம் மட்டுமல்ல, தேவி லக்ஷ்மியின் அஷ்டஸ்வரூபத்தில் இதுவும் ஒன்று. தானிய லக்ஷ்மி. யார் அன்னத்தை மதிக்கிறார்களோ தேவி லக்ஷ்மியின் ஆசியை பெறுவார்கள். பூக்களை எடுங்கள். நாராயணரே, மணப்பெண் வரும் வரை காத்திருங்கள். வாருங்கள், அனைவரும் விரைந்து வாருங்கள். தேவி மணப்பெண்ணை அழைத்து வரச் சொன்னார்கள். அனைவரும் இதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த சுபநேரம் வந்துவிட்டது. வாருங்கள் தேவி, நாராயணர் காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள். என்ன யோசிக்கிறீர்கள் தேவி? எனது தாய் தந்தையார் இங்கே இருந்திருந்தால், நானும் ஒரு தாயின் கருவிலிருந்து பிறந்திருந்தால், எனது சகோதர சகோதரிகள், எனது சொந்த பந்தங்கள் என்னை அழைத்து சென்றிருப்பார்கள். வாருங்கள், உங்களுடைய இந்த வருத்தத்தை இன்று ஆனந்தமாக மாற்றி காட்டுகிறோம். இன்று நாங்கள் அனைவரும் உங்கள் நெருங்கிய உறவினர்களாகி உங்களை மணமேடைக்கு அழைத்துச் செல்வோம். இன்று முதல் இந்த உலகத்தில் நடக்க இருக்கும் ஒவ்வொரு திருமணத்திலும் மணப்பெண்ணோடு இருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீகளும் மணப்பெண்ணின் நெருங்கிய உறவினர்களாகவே இருப்பார்கள். அவர்கள்தான் மணமேடைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இதனால் மணப்பெண் மகிழ்ச்சி அடைவாள். அவள் கூடவே இருக்கும் ஸ்ரீயின் வாழ்க்கையும் சிறப்படையும். வாருங்கள் தேவி.
ஒழுக்கம். எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய பல சங்கடங்களை நீங்கள் கடக்க வேண்டியிருக்கும். தைரியம் உங்கள் வெற்றியின் பாதையை அமைத்துக் கொடுக்கும். ஆனால் இதற்கு அடிப்படை தேவைதான் ஒழுக்கம். இந்த குணமானது, அதாவது மனம் திடமாக இருந்தால் உங்களின் சிறப்பான பாதை உங்கள் கண் முன்னால் தெரியும். நமது லட்சியத்தை ஸ்திரமாக திடமாக மாற்றி காட்டும். வாழ்க்கையின் கஷ்டங்களை போராடுவதற்கு ஒரு நல்ல கேணியாக அமையும். எவன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறானோ அவன் வெற்றியின் பாதையை அடைந்து விடுவான். சுகத்தின் வைகுண்டத்தையே அடைந்து விடுவான். ஒழுக்கத்தை கடைபிடித்து விட்டால் வெற்றியின் வைகுண்டத்தை பார்க்க முடியும்.